இருந்தால் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். கொடுக்கிறவருக்கு மனசு இருக்கு, ஆனா பெறுகிற நமக்கு என்னது இருக்கணும்? சொல்ல மாட்டேங்களா? இந்த வார்த்தையிலே இப்ப அடிபடுத்து பாருங்களா, உங்களுக்கு மனசு இல்லாதவங்க மாதிரி இருக்கிறீங்க. தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனா பெறுவதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? சொல்ல மாட்டேங்களா? மனசு இருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா வேண்டவே வேண்டாம் பாஸ்டர், இருக்கிற ஆசீர்வாதத்துல நாங்க இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. மனசு இருந்தால்தான், சாப்பிடுவதற்கு மனசு இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். தண்ணீர் குடிப்பதற்கு மனசு இருந்தால்தான் தண்ணீர் என்ன செய்ய முடியும்? குடிக்க முடியும். ஒரு இடத்திற்கு போவதற்கு மனசு இருந்தால்தான் அந்த இடத்திற்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். வேலை செய்வதற்கு மனசு இருந்தால்தான் வேலை செய்ய முடியும். அதே போல ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கிற மனசு இருந்தால் நிச்சயம் நாம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். அல்லேலூயா. நம்முடைய மனசை பொறுத்து தான் ஆசீர்வாதங்கள். நம்முடைய மனசை பொறுத்து தான் ஆசீர்வாதங்கள். சும்மா நம்ம ஆராதனைக்கு வந்துட்டோம், முழங்கால் படிட்டு விட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், இல்லை. ஆண்டவர் உங்களுடைய முகத்தை பார்க்கவில்லை, அவர் இருதயத்தை பார்க்கிறார். இன்னொரு வகையிலே சொல்வேன் என்றால் அவர் மனசை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? நம்முடைய மனதை அவர் பார்க்கிறார். மனதை பார்க்கிறார். மனசு இருந்தால், கடந்த நாட்கள்ல நான் யோசித்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று எனக்குள்ளே ஒரு வார்த்தை எனக்குள்ளே எழும்பினது. மனசு இருந்தா ஆசீர்வாதம் பெறுவாப்பா அப்படின்ட்டு. மனசு யாருக்கு தான் இல்லாம இருக்கு? இன்னைக்கு இதுல ஒரு 500 ரூபாய் தாள் ஒரு கட்டை நான் தூக்கி காமிச்சிட்டு யாருக்கு வேணும்னு கேட்டா கேட்கறதுக்கு முன்னாலே என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போயிருவீங்க. என்னது இருக்கு? சொல்ல மாட்டீங்க. என்னது இருக்கு? மனசு என்ன செய்து இருக்கு. அதே போல தேவனாகிய கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் செய்துவிட்டு நமக்கு முன்னாலே வைத்திருக்கிறார். மனசு இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மனசு இல்லைன்னா அதை என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயத்தை பொறுத்தே, நம்முடைய உள்ளத்தை பொறுத்தே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய உள்ளம் சுத்தமாக சுத்தமாக சுத்தமாக, நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட கரை திரைகள் ஒன்றும் இல்லாதபடி அது பரிசுத்தமாக்கப்பட அந்த பாத்திரத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து வெள்ளுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த இயேசுவினுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய குடும்பத்தில் வருவதற்கு முன்பு அது வெறும் பாத்திரமாய் என்ன செய்திருக்கிறது? இருந்திருக்கிறது. வெறும் பாத்திரமாய். நான் வேதாகமத்தில் நிறைய எடுத்துக்காட்டை உங்களுக்கு இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போறேன். நம்ம எல்லாருமே ஜெபம்னு, ஆண்டவரே ஆபிரகாமை போல ஆசீர்வதியும், ஈசாக்கை போல ஆசீர்வதியும், யாக்கோபை போல ஆசீர்வதியும், மோசேயை போல ஆசீர்வதியும், சாமுவேலை போல ஆசீர்வதியும், அன்னாலை போல ஆசீர்வதியும், எலிசபெத்தை போல ஆசீர்வதியும், ஆக்கிலால் பிரிஸ்கிலாலை போல ஆசீர்வதியும் அடிக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்களுக்கெல்லாம் மனசு இருந்துச்சு, ஆசீர்வாதங்களை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு மனசு இருக்கு, ஆனா மனசு சரியில்லாம இருக்கு. மனசாட்சி, மனசு என்று சொல்லும்போது மனசாட்சி என்று எடுக்கலாம். அந்த மனசாட்சி அழிந்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிறவர்கள் யாரோ அவர்களுடைய மனசுதான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. எல்லாருடைய மனசும் புதிதாக்கப்படல. ஆராதனைக்கு வந்தவங்க எல்லாருடைய மனசும் புதிதாக்கப்படல. முழங்கால்ல நிற்கிற எல்லாருடைய மனசும் புதிதாக்கப்படவில்லை. நீங்கள் அறியாத நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்பட்டு நீங்கள் அறியாத அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிறீர்களா? அந்த துதியின் நேரம் தான் உங்களை பரிசுத்தமாக்குகிறது. துதியின் நேரம் தான் உங்களை என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்குகிறது. அப்போ மனசு இருந்தால் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். அதற்கு துணையாக ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். அதற்கு பின்பு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எப்படி இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கிறது என்று. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது,
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்த கடவீர்கள். மனசோடு செலுத்தணும். மனசோடு என்ன செய்யணும்? செலுத்தணும். ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போறோம்னா, ஜெபம் பண்ண போற நேரத்தில் செல்லு தூரத்துக்கு வச்சுட்டு ஜெபம் பண்ணு. நீங்க நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு நபர் உங்களுக்கு போன் போடுவார். உங்களுடைய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். மைண்ட் என்ன செஞ்சிடும்? சொல்ல மாட்டேங்களா? மனசு இருந்தால் ஒழுங்கா ஜெபம் பண்ணு, மனசு இல்லைன்னா ஜெபம் பண்ண வேண்டாம். மனசு இருந்தா செல்போனை தூரத்துக்கு வச்சுட்டு என்ன செய்யணும்? இன்னைக்கு அது ஒரு பெரிய டேன்ஷன், அது ஒரு பெரிய டேஞ்சர். ஜெபிக்கிற நேரம், மற்ற நேரம் நீங்க எதையும் பாருங்க, எதையும் கேளுங்க, என்னமும் செஞ்சுட்டு போங்க. ஏன்னா மனசோடு கூட ஜெபிக்கணும். ஜெபிக்கணுமே என்பதற்காக ஜெபிக்க கூடாது. மனசோடு கூட ஜெபிக்கும் போதுதான் அங்கே அற்புதங்கள் என்ன செய்யும்? நடக்கும். மனம் இல்லாமல் நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு கிறிஸ்தவள், பாஸ்டர் வாரம் வாரம் சொல்றாரு காலைல எழும்பி ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்கன்ட்டு, அதுக்காக செய்யக்கூடாது. மனசோடு செய்யணும். எதோட செய்யணும்? ஏன் ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்பது எனக்கு தெரியாது. அதை மனப்பூர்வமாய் செலுத்துவீர்களாக. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்படித்தானே? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆன போது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலேயும் அவனை ஆசீர்வதித்து வந்தார். அவனை கடனாளியாய் கர்த்தர் வைக்கல. முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆபிரகாமுக்கு மனசு இருந்துச்சு, கீழ்ப்படிந்தான், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் பேச 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 அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். கொடுக்கிறவர் மனதார கொடுக்க ஆரம்பிக்கும் போது இவன் மனசோடு பெற்றுக்கொண்டான். இல்லையா? சொல்ல மாட்டீங்க? அவர் எப்பொழுதும் மனசோடு தான் இருக்கிறார். என் பிள்ளைக்கு இதை செய்யணும், என் பிள்ளைக்கு இதை செய்யணும், என் மகளுக்கு இதை செய்யணும், என் மகனுக்கு இதை செய்யணும்னு அவர் ஆசையோடு தான் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? ஆசையோடு இருக்கிறார். ஆனா நாம் தான் தூர 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 விலகி என்ன செய்கிறோம்? போகிறோம். அப்படி போக கூடாது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுதோம், ஆண்டவரே மனசோடு கூட ஜெபம், மனசோடு கூட நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க எழும்பி போவதற்கு முன்பு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக்கும். அல்லேலூயா. மனசு ஆண்டவர் பார்க்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலேயும் ஆசீர்வதித்து வந்தார். கடந்த நாட்கள்ல விசுவாசிகளுடைய கடன் காரியங்களுக்காக நான் அதிக நேரம் எடுத்து ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அவரை சேவிக்க ஆரம்பிச்சுன்னா அவர்கள் கடனோடு கூட வாழ்கிறவர்கள் அல்ல, கடனில் இருந்து விடுதலை பெற்று வாழ்கிறவர்கள். இல்லையா? சொல்ல மாட்டீங்க? அவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள், அவருடைய முகங்கள் என்ன செய்கிறது? பிரகாசம் அடைகிறது. அவருடைய முகங்கள் என்ன செய்கிறது? பிரகாசம் அடைகிறது. மனசு இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்முடைய தலையில இப்படி ஒன்று வச்சிருக்கிறார். நம்முடைய தலைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் முடி அளவுல தான் ஒரு சின்ன கேப் என்ன செய்கிறது இருக்கு. அந்த கேப் நிறைவேறுவதற்கு நம்முடைய மனசு அவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? அதை நம்ம கை நீட்டி இப்படி பிடிச்சிடலாம், ஆனா கை நீட்டி பிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வச்சுங்களா? ஸ்கூல்ல ஒரு விளையாட்டு நடக்கும். இந்த சைடில் ஒருத்தர் கயிறை கட்டிட்டு இருப்பாரு, அந்த சைடில் ஒரு கயிறை கட்டிட்டு இருப்பாரு. இடையில என்னது தொங்கும்? முறுக்கு தொங்கும். கரெக்டா சொல்லிய? இடையில என்னது தொங்கும்? முறுக்கு தொங்கும். இவன் கையை பிடிச்சி இழுத்துருவான்ட்டு அந்த விளையாட்டை நடத்துறவங்க கையை பின்னால என்ன செஞ்சிருப்பாங்க? கெட்டி என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருப்பாங்க.
அவன் மனசோட அந்த முறுக்க போய் கடிக்கிட்டு ஜம்ப் பண்ணி கடிச்சா ஒரே கடியில கடிச்சிருவான். ஒரே ஒரே அட்டம்ப்ட்ல அவன் பாஸ் பண்ணிடுவான். பாஸ் பண்ண உடனே அவனுக்கு பிரேஸ் நினைச்சுக்கிறது கொடுக்கப்படுது. அதே போல நம்முடைய மனசை பார்க்கிறதான தேவன் நமக்கு அதை கொடுக்கணும்னா சாத்தான் நம்முடைய கரத்தை கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டுகள் முதலாவது அவிழ்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். எல்லாரும் பார்த்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கூட பார்த்தான். இவனாக்கும் 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 தைல கோம்பை எடுத்து தலையில ஊத்த போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் அல்லப்பா. 7 பேரையும் புறக்கணித்தார். 8வது ஒரு நபர் வனாந்தரத்தில் இருக்கிற அவனை கூட்டிட்டு வா. அவனுக்கு தான் மனசு இருக்கு, அவனுக்கு தான் பலன் இருக்கு, அவனுக்கு தான் என்னது இருக்கு சொல்ல மாட்டேங்கிங்களா? மனசு இருக்கு, அவனுக்கு என்னது இருக்கு? பலன் இருக்கு. அதனாலதான் அவன் சிங்கத்தை சர்வசாதாரணமா போய் என்ன செஞ்சுட்டு வந்துட்டான்? ஜெயிச்சுட்டு வந்துட்டான். கரடிய சர்வசாதாரணமாய் போய் என்ன செஞ்சுட்டு வந்துட்டான்? ஜெயிச்சுட்டு வந்துட்டான். அப்ப இவனை நம்பி இவனை நான் மனதார ஆசீர்வதிக்கும் போது இவன் மனதார ஆசீர்வாதங்களை பெற்று எனக்கு பிரியமாய் ஜீவிப்பான் என்கிறதான நம்பிக்கை யெகோவா தேவனுக்கு தாவீதின் மேலே உண்டான உடனே அவன் சின்னவன் தாங்க, அவன் சிறியவன் தான். சவுல் அந்த இடத்துல சொல்றாரு, எப்பா நீ இளைஞனா இருக்கிற, அவனோ சொல்லுங்க, அவனோ சிறு வயதிலிருந்து எப்படிப்பட்டவன்? யுத்த வீரன். அவன் எவனா இருந்துட்டு போட்ட எனக்கு என்ன? காட்டில் உள்ள ஒரு மிருகத்திற்கு ஒப்பானவன். காட்டில் உள்ள ஒரு மிருகத்திற்கு ஒப்பானவன். எல்லாத்தையும் போட்டு பார்த்தான். இந்த அபியாசம் நமக்கு இல்லை. அவனுடைய மனசு இப்பொழுது சொல்லுது, நீ எப்பொழுதும் போல இருந்து தேவனுடைய நாமத்தை மட்டும் துதி, உனக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் கலத்தி போட்டான். அவன் கல்ல கூழாங்கற்கள் மட்டும் வந்தது. கவன்ல சுத்தி எரிந்தான். எரியும் போது அவனா அந்த கரெக்டா நெத்தியில படுத அளவுக்கு எரியல. பரிசுத்தாவின் தேவன் அவனுடைய மனசை பார்த்து அவன் மூலமாய் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்கிறாரு. உள்ளத்தை என்ன செய்தாரு? பார்க்கிறார். இங்க பாருங்க, ஆபிரகாமுடைய வீட்டுக்கு கர்த்தருடைய தூதர்கள் வருகிறார்கள். 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா, சில நேரத்தில் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்ம அறியாமல் தேவ தூதர்களையும் என்ன செய்கிறோமா? உபசரிக்கிறோம். தேவ தூதர்களை என்ன செய்கிறோம்? உபசரிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ தூதர்கள் வந்து நிற்கிறாங்க. தேவ தூதர்கள் வந்து நின்ன உடனே யாரும் பெண்கள் என் மேல கோபப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சில காரியங்கள் உங்களை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். திருந்தணும். பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆபிரகாம் கர்த்தருடைய தூதனை பார்க்கிறான். கர்த்தருடைய தூதனோடு கூட பேசிட்டு அந்த தூதனட்ட ஆபிரகாம் சொல்லிட்டு வரா, நீங்க இந்த என் வீட்டு மரத்தடியில கொஞ்சம் என்ன செய்யுங்க இருங்க. ஏன்னா அவன் கூடார வாசியா தான் இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல காங்கிரீட் வீடோ வசதியான வீடோ அவனுக்கு இல்ல. அந்நியனும் பரதேசியுமா என்ன செய்தான்? இருந்தான். மரத்தடியில சாய்ந்து கொண்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவன் வேகமா வாரான். ஆபிரகாம் வேகமா வந்து சாராள்கிட்ட சொல்லுதான், எப்பா 3 தூதர்கள் வந்திருக்காங்க. எத்தனை தூதர்கள் வந்திருக்காங்க? ஒரு தூதன் ஒரு படி மாவு சாப்பிடுவான். ஒரு தூதன் எத்தனை படி மாவு சாப்பிடுவான்? ஒரு படி. அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் சாராள் இடத்துல போய் என்ன செய்தான்? என்ன சொல்லுதான்? 3 படி. இன்னைக்கு காப்படி மாவை பிணைகிறதுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. பஜார்ல நின்னா நீங்க வரும்போது 4 பேர் வந்திருக்காங்க, 4 சப்பாத்தியை வாங்கிட்டு வாங்க சொல்லாதீங்க. நான் அடிக்கடி விசுவாசிகளிடத்துல சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம், எனக்காக நீங்கள் கடையில வாங்கிட்டு வரக்கூடாது. அது கடைக்காரனுக்கு ஆசீர்வாதமே தவிர வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னது கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்கள் குடிக்கிற தண்ணீரை கொடுத்தாலும் அது ஒரு ஆசீர்வாதம். அது என்னது? இந்த சாரால் எத்தனை படி மாவை பிணைஞ்சலாம்?
இன்னைக்கு யாராவது இங்க இருக்கிற சகோதரிகள்ட்ட கேட்கிற யாராவது 3 படி மாவு பிணைஞ்சிருவீங்களா? பலனற்றவன் நானே, பலனை தாரும் தேவா. எதுக்கு? எதுக்கு? ஆமா, அந்நாட்கள்ல எங்களுடைய வீட்டுக்கு ஓயாம ஊழியக்காரங்கள நிறைய பேர் வருவாங்க. பாஸ்டமா அரைப்படி 1 படி மாவெல்லாம் பிணைஞ்சிருக்காங்க. இப்ப முடியல. எனக்கு தெரியும், சாமியல் பிரதருக்கு தெரியும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அக்கா மாவை பிணைஞ்சி சப்பாத்தியை போட்டாச்சுன்னா அது வெறும் சப்பாத்தியை என்ன செய்யலாம்? ஒரு சில சகோதரிகள் இங்க இருக்காங்க. ஏன்னா வேலை செய்யணும். அப்பந்தான் நீங்க வேலை செய்கிறத பார்த்துதான் உங்க வீட்டுக்கு வர கர்த்தருடைய தூதன் இவங்களுக்கு கொஞ்சம் மனசு இருக்குங்கிறத என்ன செஞ்சுக்கிடுவான்? மனசு இருக்குங்கிறத என்ன செஞ்சுக்கிடுவான்? புரிஞ்சுக்கிடுவான். இந்த வார்த்தைகள் எனக்கு எப்பொழுது நான் அதிகமா எனக்கு உண்டானது என்று சொன்னால், நம்முடைய ஆலயத்துல 2 மூடைகள் வந்து உட்கார்ந்தது. 1 மூடை உளுந்து, 1 மூடை வத்தல். இந்த காட்சிகளை பார்க்கும்போது அவர்களுக்காக டெய்லி ஜெபம்னுது. அந்த மூடைகளை கொண்டு வந்து வைத்ததான அந்த நபர்களுடைய குடும்பத்திற்காக டெய்லி ஜெபம் போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தா, எப்பா அவங்களுக்கு மனசு இருந்துச்சு, கொண்டு வந்திருக்கிறாங்க, நானும் அவங்கள மனசார ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அந்த வெளிப்பாடு, அதுக்கப்புறம் தான் அந்த வெளிப்பாடு என்ன செய்தது? வந்தது. எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய மனதினுடைய அளவை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. சும்மா கண்ட மாதிரிக்கு ஆசீர்வதிக்க மாட்டார். நம்முடைய மனசு, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், இவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். இவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நேற்றைய தினத்தில் கூட உபவாச ஜெபம் முடிந்து ஒரு குடும்பத்தார் என்னோடு உட்கார்ந்து பேசும்போது அவர்களுக்கு சில காரியங்களை செய்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. செய்து கொடுக்கும்போது ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு அந்த சிஸ்டரை கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேச சொன்னோம். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், லேடிஸ் நம்பரே நமக்கு வேண்டாம். ஏன்? அதில் நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யுது இருக்கு. லேடிஸோட பேசட்டும், ஜென்ஸோட என்ன செய்யட்டும், பேசட்டும். அதுக்காக நான் பேசாம இல்லை, என்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும். விசாரிப்போம், சுகம் இல்லைன்னா என்ன செய்வோம்? விசாரிப்போம். கடந்த நாட்கள்ல சகோதரி ஞானம் அவர்கள், நேசம் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அவர் திருமலை நச்சுக்கு தான் போன் போட்டேன், அவங்க எடுக்கல. மறுபடியும் அவங்களுக்கு போன் போட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். பேசாம இல்ல, பாஸ்டர் பேசலன்னு நான் சொல்லல, வார்த்தைகள் சுருக்கமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப மனம் இருக்க வேண்டும். இங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய தூதர்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுங்கிற மனம் இருந்து சாரால் இடத்துல போய் சொல்தான், சாரால் நீ 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிணைந்து அப்பத்தை என்ன செய்ய சுடு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, பரதவழியிலே அங்க ஃபாஸ்ட் புட்டு இருக்கும். என்ன புட்டு? புட்டுன்னா செருப்பு. போட்டின்னு என்ன அர்த்தம்? என்னது? அந்த பாதத்துல போடுறதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க கடையில? இதான். அது உங்களுடைய குடும்பத்துக்கு அவ்வளவு கேடா இருக்கு. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம பையங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு அதுதான் விருப்பம். ஆனால் அங்கே வேலை செய்கிறதான ஒரு அனுபவம். சாரால் அங்கே மாவை எடுத்து பிணைஞ்சு அப்பத்தை சுடுதா. இங்க ஆபிரகாம் சும்மா இருக்கல, அங்க மாட்டு மந்தையில போய் ஒரு இளங்கன்றை அடித்து உரித்து சமைத்து அவனே செய்கிறான். அப்ப 2 பேருக்கு இது வந்துச்சு. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா புருஷனுக்கும் மனைவிக்கும் மனசு இருந்தா அங்க கர்த்தருடைய மனசு அவர்களை தாராளமாய் ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. மனசு தாராளமாய் என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கிற ஒரு சம்பவம் விதமாய் முன்னாட்கள்ல சில பரிசுத்தவான்கள் சொல்கிறதான காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனானா. சாப்பிட போகும்போது எல்லாத்தையும் வச்சுட்டாங்களா. எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுங்கிறது கண்ணை காமிக்கிறாராம், அதையும் எடுத்துட்டு வா, அதையும் எடுத்துட்டு வா, அதையும் எடுத்துட்டு வா, அதையும் எடுத்துட்டு வா. ஏதோ ஒண்ணு என்ன எப்படி இருக்கு?
ஏதோ ஒண்ணு என்னது இருக்கு, அது யாருக்கு தான் தெரியும்? சொல்ல மாட்டேங்கல. யாருக்கு தான் தெரியும்? வீட்டுல இருக்கிற அந்த 2 பேருக்கு தான், ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் தான் என்ன செய்யும், வேற யாருக்கும் தெரியாது. அதையும் எடுத்துட்டு வானோன்னு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் உடலையா, ஒண்ணுமே உடலை. ஏத அப்புறம் பக்கத்துல போய் சொன்னாரா, மட்டன்லாம் வச்சுட்டோமா, முட்டையும் வச்சுட்ட, அங்க கொஞ்சம் என்னது இருக்கு, ஈரல் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து என்ன செய்ய. அப்போ மனசார கொடுக்கல. ஆனா இங்க ஆபிரகாம் சாரால் 2 பேரும் சேர்ந்து அங்கே மனதார கொடுக்கும் போது அவர்களுக்கு மனசார ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த கர்த்தருடைய தூதன் சொல்லிட்டு போறான், நான் ஒரு காலத்துல உங்ககிட்ட வருவேன், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் என்ன செய்வேன், வருவேன். அப்பொழுது சாராளுக்கு என்னது இருக்கும், வயசு என்னாச்சு? ஆபிரகாமுக்கு சாராளுக்கு வயசு என்னாச்சு? ஆனா அவங்களுக்கு கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற மனசு இருந்தபடியினால கர்த்தருடைய தூதன் மனசார ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறான். அது வெறும் வார்த்தை அல்ல, அந்த மனசார சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க கர்த்தருடைய தூதனுக்கு அவர்கள் மனதார செய்கிறார்கள். மனதார செய்யும் போது அங்க கர்த்தருடைய தூதன், அந்த வசனத்தை வாசிங்க, 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உட்ப காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்பி ஒரு உற்ப காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் என்ன செய்வேன், திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். பாருங்க, இவங்க 2 பேரும் செய்ததுக்கு ஆசீர்வாதம் இன்னொரு நபருக்கு வரல. இங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், யாரு மனதார ஆண்டவருக்கு செய்கிறார்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அதனால்தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டால். 2 பேர்னா யாரு சொல்லுங்க? கணவனும் மனைவியும் ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, மனசு ஒருமனப்படும் போதுதான் அந்த வீட்டில் என்னது உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அந்த வீட்டில் என்னது உண்டாகிறது? சாரால், ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு சாரால் எதிர்த்து நிற்கல, அவள் ஒரு வார்த்தையும் பேசல. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்லியாச்சுன்னா, ஏன் பலவீனம் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, உடனே சொல்லுவாங்க, ஏன் பலவீனம் உங்களுக்கு என்ன தெரியும். இது சாராளுக்கு எப்போ நடக்கு, கிட்டத்தட்ட அவளுக்கு 110 வயசா இருக்கும்போது, கிட்டத்தட்ட அவளுக்கு 90 வயசா இருக்கும்போது, 90 வயசா இருக்கும்போது என்ன செய்கிறது, நடக்கிற. ஆபிரகாம் சொல்லுக்கு சாரால் ஒரு வார்த்தை கூட தட்டல. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்துல சாரால் ஆபிரகாமை எப்படி அழைத்தாலாம், ஆண்டவனே என்று அழைத்த. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அடா வாடா போடா அவன் இவன். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை. ஏன் முன்னாலேயே அந்த சகோதரி அவன் புருஷனை அவன் இவன், நீ போடா, நீ வேண்டாம். எனக்கு கோபம் வந்துச்சு. ஆமா, நடந்த சம்பவம், அவன் இவன், நீ போடா, நீ இல்லாட்ட நான் வாழ்ந்துருவேன், வச்சிருவேன். இல்ல, அதற்கு கர்த்தர் உங்களை இணைக்கவில்லை, அதற்கு கர்த்தர் உங்களை என்ன செய்யல. அப்படியே கீழ்ப்படிந்தால் சாரால் ஒரு தேசம் முழுவதற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதற்கும் அவள் விசுவாசத்தின் தாயாக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. விசுவாசத்தின் தாயாக. என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றாய் சிந்திக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படிந்தாள். 3 படி மாவு எடுத்து கஷ்டப்பட்டு, எப்படியும் 3 படி மாவு எடுத்து பிணைஞ்சு அப்பத்தை சுட்டு கொண்டு வருக்குன்னா 3 மணி நேரமா அது ஆயிருக்கும். அப்படிதானே? 4 தோசை சுட முன்னாட்டியே வேத்து விறுவிறுத்து அப்பா 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 அப்பா. ஆனா சாராளுக்கு அந்த அப்பப்பாங்கிறதே என்ன செய்யல, வரல. அவள் பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமா இருந்தாள். பணிவிடை செய்வதற்கு எப்படி இருந்தா, மனசார யாக்கோபு ஜெபம் பண்ணுதான்.
மனசார தனியா போய் உட்கார்ந்து யாப்போக் என்கிறதான நதியில அவன் மனசார உட்கார்ந்து என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, நீர் என்னை சொல்ல மாட்டேங்க. 32ஆம் அதிகாரம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவர் எதை பார்க்கிறாரு சொல்லுங்க? எதை பார்க்கிறாரு? மனசை பார்க்கிறார், எண்ணங்களை பார்க்கிறார். அவன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவராலையும் சும்மா இருக்க முடியல, போராடுதான். உடனே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புதாரு. தூதனை அனுப்பின உடனே பேர் என்னப்பா? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று என்ன செய்யப்படும்? அழைக்கப்படும். ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? நமக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா, கடன் வாங்கினவங்க மேலும் கடன் வாங்குறதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. பிறரிடத்துல கேட்டு வாங்கினவங்க பிறரிடத்துல கேட்பதற்கு ஒரு அனுபவம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 2 அனுபவம் வேண்டாம். நம்மளை படைத்த இயேசுவின் இடத்துல கேட்கும்போது அவர் நம்மை மனதார ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மனதார என்ன செய்வார்? அவர் தாங்க. அவர் கொடுக்க சகலமும் என்ன செய்யுமா? பெற்றுக்கொள்ளும். அவர் கையை திறந்து கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார், மனதார ஆயத்தமாயிருக்கிறார். ஏன் நமக்கு மனசு இல்லாமல் போகுது? ரட்சிப்பு சரியா இருந்தால் மனசு சரியா இருக்கும். தேவனோடு பண்ணின உடன்படிக்கை சரியா இருந்தால் மனசும் சரியா இருக்கும். அபிஷேகம் சரியா இருந்தால் தேவனோட நம்முடைய மனசும் எப்படி இருக்கும்? இந்த வாரம் போட்டா பரவாயில்லை. ஒரு வாரம் நீங்க ஆராதனைக்கு வரலன்னா சாத்தான் பல வாரம் உங்க மனசை கெடுத்துருவான். பல வாரம் என்ன செஞ்சிருவா? போன வாரம் போகல, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படியே தானே இருக்கிறோம். இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், மனசை கர்த்தர் பார்க்கிறார். உங்களோடு இருக்கிற உங்களுடைய மனைவி பார்க்க முடியாது, உங்களோடு இருக்கிற உங்களுடைய புருஷன் பார்க்க முடியாது, உங்களோடு இருக்கிற உங்கள் பிள்ளைகள் பார்க்க முடியாது, உங்களோடு இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள் பார்க்க முடியாது. ஈவன் கார்டியாலஜி படித்திருந்த அந்த டாக்டர் கூட மனசை நிச்சய முடியாது. சொல்ல மாட்டேங்க, மனசை நிச்சய முடியாது. அவரு ஒருவேளை அவர் படித்ததுக்கு தகுந்தாற் போல ஒரு ஹார்ட்டை என்ன செய்யலாம், ஒரு இருதயத்தை மாற்று சிகிச்சை என்ன செய்யலாம், பண்ணலாம். ஆனா அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அண்டா சராசரத்தையும் படைத்ததான இரட்சகர இயேசு கிறிஸ்து அந்த மனசாட்சியை பார்க்கிறார். அந்த மனசை நினைச்சுக்கிறாரு, மனசை நினைச்சுக்கிறாரு, பார்க்கிறார். யாக்கோபு போய் ஜெபம், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் தகப்பனிடத்துல மாற்று வஸ்திரங்களை போட்டு நான் போய் நின்று அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் அம்மா சொன்னது படிக்காரம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இப்போ நான் லாபானுடைய வீட்டுக்கும் போயிட்டேன். எனக்கு திருமணமும் என்ன செய்துச்சு, ஆகிட்டு. எனக்கு பிள்ளைகளையும் தந்துட்டீரு, எனக்கு நிறையா நிறையா நிறைய ஆடு மாடுகளையும் தந்துட்டீரு, எல்லாம் தந்துட்டீரு. ஆனால் இப்போ நான் யார்கிட்ட போனோம்? ஏசாவினிடத்தில் போனோம். இப்போ நான் யார் இடத்துல போனோம்? உன்னுடைய மனசு ஏசாவின் இடத்துல போனோம். ஏசாவின் இடத்துல போனேன்னா மனசார நீர் ஆசீர்வதித்தால் தான் என் சகோதரனுடைய முகத்தை பார்க்க முடியும். நீர் ஆசீர்வதிக்கல அப்படின்னா என் சகோதரனுக்கு எனக்கும் பல யுத்தங்கள் என்ன செஞ்சிடும், வந்துடும். முழுவதும் உட்கார்ந்து ஜெபம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு இருக்கா? பேசாம அந்தரங்கத்தை பார்க்கிற உங்களுடைய பிதாவை நோக்கி உங்களுடைய கதவை அடைத்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நில்லுங்க. வெளியரங்கமாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவின் இடத்துல யாரும் பார்க்கல, லேயாலும் பார்க்கல, ராகேலும் பார்க்கல, ஸ்ரீபாலும் பார்க்கல, ஒருத்தரும் பார்க்கல, ரூபனும் பார்க்கல, ஒருத்தரும் பார்க்கல. அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மையை நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு இப்ப ஆசீர்வாதத்தை பெறணுங்கிற மனசு வந்துட்டு. என் பாயிண்ட்ல தான் நிற்கிறேன். எனக்கு இப்ப ஆசீர்வாதத்தை பெறணுங்கிற மனசு என்ன செஞ்சுட்டு வந்துச்சு. அந்த மனசு வந்ததுனால மனம் நிறைந்தவர் என்னை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும்.
என்னுடைய இந்த இக்கட்டுகள், என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய துன்பங்கள், என்னுடைய துயரங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய குணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்தில் வந்து என்ன செய்யணும், இறங்கணும். அதுக்காக தான் இப்போ உம்மிடத்துல நிற்கிறேன். நம்ம என்ன செய்வோம்? சபையில உபவாச ஜெபம், அங்க போனா ஜெபந்தான் இருக்கும். நம்ம எதுக்கு போனோம்? ஆண்டவர் எங்கிருந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எங்கிருந்து ஆசீர்வாத சீசர்கள் இடத்துல போய் கேட்கிறாரு. இவருக்கு மனசு இருக்கு, சீசர்கள் என் கூட உட்கார்ந்து என்ன செய்யணும்? சொல்ல மாட்டீங்களா? என் கூட உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சீசர்கள் இடத்துல வந்து பார்க்கிறாரு. எப்பா, நித்திரை செய்கிறீர்களே, 1 மணி நேரமாவது விளைத்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? சரி, மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டாரு. மறுபடியும் போன உடனே மறுபடியும் வந்து பார்க்கிறாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க. மனதார அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு, இனி நித்திரை பண்ணி இலை பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்க போகிறார் சொல்லிட்டு போயிட்டார். அன்பு தேவனுடைய சனமே, தேவனுடைய பிள்ளைகளே, மனதார மனசோடு கூட ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவரை கொஞ்சம் துதிச்சு பாருங்களா. அதுல இருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்து, நீங்க இருக்கிற கிராமத்துல, நீங்க இருக்கிற தெருக்கல்ல, நீங்க இருக்கிற உங்களுடைய ஜாதிகள்ல, நீங்க இருக்கிற உங்களுடைய சந்ததிக்குள்ள ஆண்டவர் உங்களை மகிமையாய் உயர்த்த போறாரு. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவருடைய மனசை பார்க்கிறாரு, மனசை நினைச்சுக்கிறாரு, பார்க்கிறார். பாருங்க, ஏப்ரல் 29ஆம் தேதி இதுல ஊழியக்காரங்களுடைய குடும்ப முகாம் நடந்துச்சு. விசுவாசிகள் எல்லாருக்கும் தெரியும், ஊழியர்களுடைய நம்முடைய தாலுகாவில் இருக்கிற ஊழியருடைய குடும்ப முகாம் ஒரு போதகர் வந்து நடத்தினார். முடிந்ததுக்கு அப்புறம் மனம் எடுத்ததான எல்லா போட்டோவையும் அந்த நடத்தினதான அந்த அவர்களுக்கு அனுப்பியாச்சு. அவருடைய குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதுல ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டு, தேவனுடைய மனுஷன் பார்த்துட்டு, அது சின்ன சர்ச்சில் அவருடைய மனசு எப்படி இருக்கு? அந்த ஓடையே நினைச்சிட்டு வந்திருக்கிறார். அது சின்ன சர்ச்சில். சிலருக்கு மனசு அப்படிதான் இருக்கு. அப்ப அவர் சொன்னாரா, ஏன்டா சொன்னார், அவர் சொன்னாரா, அது அந்த காலத்துல சின்ன சர்ச்சு, இந்த காலத்துல நல்ல சர்ச்சை கட்டிருக்காரு. மேல 80 பேர் உட்கார்ந்து என்ன செய்யலாம், ஒரே நேரத்துல என்ன செய்யலாம், சாப்பிடலாம், அவ்வளவு அழகா பண்ணிருக்க. அப்படியா? தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிரசுல வந்து இறங்க போகுது. அல்லேலூயா. நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். நடந்த சம்பவம். ஒருவேளை அவர்களுடைய கண்களுக்கு முன்பு நம்முடைய பழைய நிலைமைகள் தான் தெரியலும். ஏசாவுக்கு யாக்கோபுடைய பழைய நிலைமைகள் தான் தெரிந்திருக்கும். ஆனால் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவன் ஜெபித்தபடியினால, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மனதார மன நிறைவோடு கூட கர்த்தரை துதித்தபடியினால ஒரு தெய்வீக மாற்றம் வந்ததுனால, ஏசா நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லை, தெய்வீகம் நினைத்தது தான் நடந்தது. அல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். எனக்கு ஆசை, நம்முடைய கண்கள் காணவே சில பிள்ளைகள் உயர்ந்திருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டு பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆமா, சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும்? அவங்கெல்லாம் என் காலத்திலேயே எல்லா கடனையும் அடைச்சி ஃப்ரீயா கர்த்தரை ஆராதித்து ஆண்டவருக்கு நிறைய கொடுத்து, நம்முடைய சபையில ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் நான் 10 லட்சம் ரூபா கொடுப்பேன் இருக்கிறாரு, அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னொரு சகோதரி சொல்லியிருக்காங்க, நாங்கள் 1 லட்சம் ரூபா தசம பாகம் கொடுக்கணும், மாசம் எவ்வளவு கொடுக்கணுமா? அது ஆண்டவர் நிறைவேற்ற மனசு. அந்த மனசை யார் பார்க்கிற? சொல்ல மாட்டேங்கீங்களே, கர்த்தர் பார்க்கிறார். அந்த மன நிறைவை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய மனசு எப்படி இருக்கு? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னால ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, யாக்கோபு இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் மனதார ஆண்டவருக்கு முழுவதும் உட்கார்ந்து, ஒரு நாள் தாங்க முழுவதும் உட்கார்ந்து ஆண்டவரேண்டு கடந்தான். பல வருடங்களாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
வசனங்கள் என்ன செய்தது? நிறைவேறினது. அதே போல நாமும் ஆண்டுடைய சமூகத்துல செய்ய வேண்டியது என்ன? நமக்கு நல்ல பலன் இருக்கும்போது நம்முடைய சந்ததிகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபைக்காக மனதார ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது அவர் மன நிறைந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மன நிறைந்து தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு எல்லாருக்குமே. சிலருடைய வாழ்க்கையில வாங்கணுங்கிற மனசு தான் இருக்கு, கொடுக்கணுங்கிற மனசு இருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? உங்க வாழ்க்கையில யாராவது ஒரு ஏழைக்கு பாஸ்டமா அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய நீ ஏழைகளுக்குன்னு எடுத்து வைக்கணும்பாங்க. எடுத்து வைக்காங்களோ வைக்கலையா நமக்கு தெரியாது. பாஸ்டமா பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க. பிள்ளைகள்கிட்ட என்ன செய்வாங்க? ஏழைகளுக்குன்ட்டு உனக்கு நல்ல வருமானம் இருக்கு, மாதம் ஒரு 1000 ரூபாய் நீ எடுத்து வச்சனா வருஷத்துல 12,000 ரூபாய் சர்ச்சில் அப்பாட்ட கொண்டு வந்து கொடு, அப்பா ஏழைகளுக்கு செய்வாங்க அப்படின்னு. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நானே ஏழை, நானே யாரு? அவ ஏழை தான், அவட்ட 2 காசு தான் இருந்துச்சு, 2 காசையும் கொண்டு வந்து மனதார யார்கிட்ட கொடுத்த? சொல்ல மாட்டீங்களா? இப்ப மனசை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த 2 காசை செலுத்தினவ எப்படிப்பட்டவ? சொல்ல மாட்டேங்கீங்களே, வாயை திறந்து தான் சொல்லுங்களா. உங்க உங்களுடைய நிலைப்பாடுகள் மாறட்டுமே. அவ யாருதான்? எத்தனை காசு தான் இருந்துச்சு? அதையும் ஆண்டவர் சொல்றார், அது ஜீவனத்துக்கு என்று வைத்திருந்த காசையும் கொண்டு வந்து இப்ப எங்க கொண்டு போட்ட? ஆண்டவர் சும்மா விட்டாரா? ஏழையை ஏழையாய் வைத்து பார்க்கிறவர் அல்ல, ஏழையை உயர்த்துகிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஏழைகளை உயர்த்துகிறதான தேவன். இந்த சபையில எத்தனை பேரை குறித்து நான் சொல்ல முடியும்? எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு நாம் என்ன நிலைமையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டோம் இதை சிந்தித்து ஏழைகளுக்கு இறங்கணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? கடன் கொடுக்க. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து, இந்த பிள்ளையை படிக்க வச்சா நல்லா இருக்கும், அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உள்ளத்துல ஒரு சந்தோஷம். அந்த எண்ணங்கள் வந்ததுக்காய் கர்த்தருக்கு, அந்த எண்ணங்கள் வந்தா கர்த்தர் அதை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். எண்ணங்கள் வந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? நம்ம சபையில எத்தனையோ கஷ்டப்பட்ட விசுவாசிகள் இருக்காங்க, ஆனா அவங்க கர்த்தருக்கு உண்மையாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். தசம பாகத்துல ரொம்ப உண்மையா என்ன செய்கிறார்கள்? அதை சொல்ல போனா 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கலாம். இதுதான் அவங்களுடைய நிலவரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தருத்திரம். என்ன தருத்திரம்? நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுவோமா அட்ட தருத்திரம். நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா அது என்னது சொல்லுங்களா? அட்ட தருத்திரம். அட்ட தருத்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமா என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. மனசு இருக்கா? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்களா? அந்த அதிகாரத்துல ஒரு 4 வசனத்தை ஞாபகப்படுத்தி நான் முடிக்க போறேன். நிறைய பாயிண்ட், அதனால நற்கருணை ஆராதனை இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறேன். அவங்க எப்படி இருந்தாங்களா? சொல்லுங்க, அவங்க எப்படி இருந்தாங்களா? கொடிய தருத்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் மிகுந்த உதாரத்துவத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்களா? கொடுத்தார்கள். நல்லா நீங்க புரிஞ்சுடுங்க. அப்படி உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு அவங்களுக்கு என்னது வந்துச்சு? சொல்லுங்க, என் பாயிண்ட்ல தானுங்க. உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு என்னது வந்துச்சு? மனசு வந்துச்சு. இப்போ சிலர் வீட்டுக்கு போயாச்சுன்னா, நான் ரொம்ப இந்த வசனங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ரொம்ப யோசிக்கிறேன். சிலர் வீட்டுக்கு
வந்தா போயாச்சுன்னா இதை சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட், அதை சாப்பிடுங்க, அதை ஒன்றையும் சாப்பிட முடியலையே. அதெல்லாம் பெரிய வம்பா இருக்கு. சாப்பிடக்கூடிய நேரத்தில் கிடைக்கல. இப்போ அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும்போது எல்லாம் என்ன செய்யுது கிடைக்கு. ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும் இருக்கணும். கடந்த வாரம் 29ஆம் தேதி கோயில்பேட்டில் கிரேஸ் டீச்சர் வீட்டுக்கு போயிட்டு வரணுங்கிறதா எங்களுடைய விருப்பம். ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். 2 பேரும் பேசிட்டு தான் வந்தோம். ஆனால் 29ஆம் தேதி இங்கே ஒரு குழந்தை, அவனுக்கு பிறந்த நாள். முந்தின நாளே சொல்லிட்டோம், சரி அங்கேயாவது சீக்கிரமா பிறப்பலான்னு பார்த்தா அங்க பிறப்பதுக்கே 4 மணி ஆயிட்டு. இங்க 6 மணிக்கு வரோம் அப்படின்ட்டு சொல்றதுனால வந்தாச்சு. ஏன்னா மறுநாள் நான் விருதுநகர் போக வேண்டும். வந்தாச்சு, ஜெர்மனி ஆச்சு. போன உடனே இட்லி. அவங்களுக்கு ஆசை எப்படியாவது பாஸ்டர் ஒரு 5 இட்லி சாப்பிட மாட்டாரா, 6 இட்லி சாப்பிட மாட்டாரான்ட்டு. நமக்கு 3 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல. அவங்களுக்கு மனசு இருக்கு, எனக்கும் சாப்பிடுங்கிற மனசு இருக்கு. என்னது ஒத்துக்கிடல, சரீரம் ஒத்துக்கொள்ளல. எதற்காக இதை சொல்றேன்னா, விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கொஞ்சம் தரித்திரமா இருந்தாலும் கொடுக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு என்ன செய்யுது, கொடுக்கணுங்கிற ஆசை என்ன செய்யுது. உங்களை நல்லதானே சொல்லுதேன், வாயே திறக்க மாட்டீங்களே, என்ன ஆச்சு? கொடுக்கணுங்கிற ஆசை என்ன செய்யுது இருக்கு. அந்த ஆசைக்கு தகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். அல்லேலூயா. மக்கதோனியா சபையார் எப்படி இருந்தார்களா? கொடுக்கணுங்கிற மனசு அவங்களுக்கு என்ன செய்துச்சு, கொடுக்கணுங்கிற மனசு என்ன செய்துச்சு இருந்துச்சு. அடுத்தாப்புல 3வது வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் எப்படி கொடுத்தார்களா, தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் மிஞ்சியும் கொடுக்க மனதுள்ளவர்களா என்ன செய்தார்கள். மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க, மனசு எப்படி இருக்குன்னு பாருங்களா. சில நேரங்கள்ல ஆலயத்துல சில பொருட்களை வாங்கும், என்னடா செய்கிறதுன்ட்டு யோசித்துட்டு இருக்கும்போது பழைய விசுவாசிகள் ஆங்காங்கே இருக்காங்களா, திடீர்னு போன் பண்ணி, பாஸ்டர் கர்த்தர் பேசினார், உங்களுடைய அக்கௌண்ட்ல நான் 5000 ரூபாய் போட்டு விடுதேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த 5000 ரூபாய் எதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேங்கிறது எனக்கு ஆண்டவருக்கு தான் என்ன செய்யும் தெரியும். எனக்கு ஆண்டவருக்கு தான் என்ன செய்யும் தெரியும். இந்த வருஷத்துல இப்போ கிட்டத்தட்ட 40-50 ரூபாய் இந்த மைக் செட்டுக்காக செலவழிச்சேன். எப்படி வந்துச்சு? அது கர்த்தர் தந்தார். கர்த்தர் என்ன செய்தாரு, நம்ம யாச்சையும் போய் கேட்பது இல்லை. மனச பார்க்கிறவர், மனதை பார்க்கிறதான தேவன் மனதார ஏதோ ஒரு காகத்தை கொண்டோ ஒரு கீழ்காற்றை வீச செய்தோ நம்முடைய சபையை நிரப்பி கொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், நிரப்பி கொண்டுதான் இருக்கிறார். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க மனசு இருக்கு. என்னது இருக்கணும், என்னது இருக்கணும்? 10 லட்சம் ரூபாய் அவங்க தருவேட்டு சொல்லி ஆண்டுகள் ஆகிறது. ஆனா வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். வார்த்தை ஏன்னா அது மனசாரல சொல்லியிருக்காங்க, கேட்டு சொல்லல. மற்ற இடங்களை போல இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, இந்த பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளவு தருவீர்கள் என்று யாற்றையும் கேட்டு நாம் வாங்கல. அவங்களா ஒரு காலத்துல வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களா வந்து சொன்னது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், 10 லட்சம் ரூபாய் நான் சபைக்கு கொடுப்பேன். அவங்க கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதி 10 லட்சத்தை கண்டிப்பா இந்த ஆலயத்துல கொண்டு வந்து வைக்க தான் செய்வார்கள். ஏன்னா மனசு என்னது, மனசு. 1 லட்சம் ரூபாய் நான் மாசம் தசம்பாகம் கொடுக்கணும். இந்த யூடியூப்ல நிறைய பேர் கேட்க தான் போறாங்க, கமெண்ட் எனக்கு வரதான் போகுது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க மனசு, அவங்க சொல்ல மாட்டேங்க அவங்களுடைய. அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு ஒரு மனசு உண்டாக்க வேண்டும். ஒரு தாராளமான மனசு நம்மிடத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். மனம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்யும், கிடைக்கும். மனம் இல்லைன்னா அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். திருநெல்வேலி அல்வா, 1 கிலோ அல்வா வாங்கி வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கனாலும் மனசு இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டேங்கிங்களா? அது நெய் நெய் நிறைய ஊற்றிருக்கு, நெய் ரொம்ப ஊற்றிருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
நாக்கில் எச்சி ஊறினாலும் மனசு இருந்தால் தான் அதை வாங்கி என்ன செய்யும், சாப்பிட சொல்லும். அதே போல் இன்னைக்கு நல்ல நமக்கு ஆசீர்வாதங்கள் நிரம்பி வலியக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு, நல்ல தூய்மை பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் மனசு சரியாகலைன்னா ஆசீர்வாதம் அதில் வந்து என்ன செய்யாது, இல்லாது. ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்யாது, இல்லாது. தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் மிஞ்சியும் என்ன செய்தார்களா, கொடுத்தார்கள். 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்துல தாங்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை மிகவும் என்ன செய்தார்களாம். ஆமா, சில நேரங்கள்ல அளவுக்கு மிஞ்சி வரும்போது வேண்டான்னு சொல்வோம். ஆசரிப்பு கூடாரத்தை மோசே செய்யும் போது அளவுக்கு மிஞ்சி காணிக்கைகள் என்ன செய்தது, வந்தது. அவன் வேண்டாண்டு என்ன செய்கிறான், வேண்டாண்டு என்ன செய்தான். அப்போ பாஸ்டர் நம்ம சபையில் அளவுக்கு மிஞ்சி வந்திருக்கா, வரலங்க, அளவுக்கு குறைவாக வந்திருக்கு. வேற எங்கே இருந்து கர்த்தர் இந்த அற்புதத்தை என்ன செய்தாரு, செய்கிறார். இன்னைக்கு இந்த பில்டிங் இவ்வளவு தூரத்துக்கு எழுப்பி நிற்கிறது என்று சொன்னால் அநேகருடைய ஆசீர்வாதங்கள், அநேகர் இதற்காக ஜெபித்திருக்கிறார்கள், அநேகர் இதற்காக கொடுத்திருக்கிறார்கள், இந்த சபையில் உள்ளவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு போதகர் என்னிடத்துல சொன்னாரு, இத்தனை வருஷம் ஊழியம் செய்து ஒரு கல்லறை தோட்டம் வாங்காம கல்லறை தோட்டத்துக்கு இரவலா போயிருந்தாங்கன்னா அவங்க என்ன ஊழியம் செய்தாங்கன்னு எனக்கு தெரியல பாஸ்டர்னார். அப்பதான் ஒரு பெருமூச்சு வந்துச்சு. அந்த ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன நோக்கத்தோட அந்த வார்த்தையை சொன்னார் அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மிடத்தில் வராதபடிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், காத்திருக்கிறார், காத்திருக்கிறார். அங்க பாருங்க, தாங்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும்படி மிகவும் என்ன செய்தார்களாம், வேண்டிக் கொண்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் அங்க காணிக்கைகளை கொண்டு வரும்போது நிறைவாய் காணப்பட்டது. உடனே மோசே சொல்கிறான், ஜனங்கள் கொண்டு வருவதை நிறுத்துங்கள். ஒரு நாள் இந்த சபையில அப்படி ஒரு ஆசீர்வாதம் எழும்பதான் போகுது. அல்லேலூயா. போதுங்க, கர்த்தர் நிறைவா என்ன செய்திருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. இந்த சபையில ஏழை என்று சொல்வதற்கு ஒருவரும் ஒருத்தியும் இல்லாதபடிக்கு ஒரு நிறைவான மனசார ஒரு ஆசீர்வாதம் இந்த சபையில வந்து இறங்கதான் போகுது. அல்லேலூயா. இறங்கதான் என்ன செய்யுது. இன்னைக்கு நீங்க உங்களுடைய நிலவரத்தை பார்க்குறீங்க, உங்களுடைய கண்கள் கொஞ்சம் தூரமாய் பார்க்கட்டும், உங்களுடைய கண்கள் தூரத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும், தூரத்தில் இருக்கிறதான அந்த நிறைவை பார்க்கட்டும். நாமளா நினைப்பேன் அடிக்கடி, இந்த இடத்துல வந்து முன்பின் தெரியாத இடத்துல இப்படி வந்து கொஞ்சம் இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டி விசுவாசிகளை கர்த்தர் தந்து நல்ல கல்லறை தோட்டத்தையும் தந்து நல்ல வாகனத்தையும் தந்து இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் என்னை குறித்த மனதார திட்டம் இயேசுவிடத்தில் இருந்தது. அது மனதார அவர் எனக்கு மனசார செய்திருக்கிறார். அல்லேலூயா. மனசார செய்திருக்கு. கடைசியா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் நினைத்தபடி அல்ல, ஊழியக்காரன் நினைத்தபடி அல்ல. 5வது வசனத்தை வாசியுங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாங்களையும் என்ன செய்தார்கள். ஆமா, சில நேரங்களில் ஊழியக்காரங்க தோத்துருவாங்க தெரியுமா. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அப்படி எந்த வீட்டுக்கும் போனதில்லை. ஆரம்ப நாட்களில் போயிருக்கிறேன், 2-3 வருஷமா. அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தோடு போனதில்லை. இன்னைக்கு நம்ம அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா தருவார், இன்னைக்குரிய தேவைகளை என்ன செஞ்சிருவார், சந்திச்சிருவார் அப்படிங்கிற எண்ணத்தில் போயிருப்போம். ஆனால் அன்னைக்கு அங்கே ஒன்றும் கிடைக்காது, அங்கே ஒன்றும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஒன்றுமே நினைக்காம எப்பொழுதும் சாதாரணமாக போயிருப்போம். நினைத்தபடி அல்ல, இவங்களா இவ்வளவு காணிக்கைகள் கொடுக்கிறார்கள், இவ்வளவு ஆண்டவருக்கு செய்கிறார்கள் என்று சிந்திக்க கூடிய அளவுக்கு கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. மனசு என்ன செய்து இருக்கு. நானே நிறைய பேருடைய வீட்டில் போயிருக்கும்போது, எப்போதும் நீங்க கொடுக்க வேண்டாம், ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன மட்டும் கொடுத்தா போதும். எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், மனசு இருப்பவர்கள், மனசு இருந்தால் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை என்ன செய்வீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்.
கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு, பெற்றுக்கொள்வதற்கு நாம ரெடியா? கொடுப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாரு சொல்ல மாட்டேங்கீங்களா? அவர் நமக்கு தருவதற்கு ரெடியா இருக்கிறார். ஏன்னா எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதிலிருந்து தான் கர்த்தர் நமக்கு தர போறாரு. அடிக்கடி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதான ஜெபம் என்னன்னா, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, இடம் இல்லாதவர்களுக்கு இடம், வீட்டுல பொருட்கள் இல்லாதவர்களுக்கு என்னது, நல்ல பொருட்கள் என்ன செய்யணும், இருக்கணும். வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம். கடந்த நாட்கள்ல கூட ஒரு தம்பி ஒரு ஹீரோ பைக்கை வாங்கிட்டு வந்து ஜெபம் பண்ணும்போது இருதயத்துல ரொம்ப சந்தோஷம். பொருட்கள் இல்லாதவங்களுக்கு பொருள், வாகனம் இல்லாதவங்களுக்கு வாகனம், எவைகள் இல்லை என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு எல்லாம் உடையவர்களாய் ஜீவிப்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனா அதுல நீங்க பரிசுத்தமா இருக்கணும், அதான் முக்கியம். அவைகள்ல நீங்க எப்படி இருக்கணும், ஆண்டவர் தர 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 அத அசுத்தமான கிரியைகளுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. அசுத்தமான காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. செல்ல ஆண்டவர் தந்திருக்கிறாரா, பரிசுத்தமா செல். என்ன செய்யணும், பரிசுத்தமா என்ன செய்யணும். அதுலயும் 10 மணிக்கு மேல எவனும் செல்ல இருக்காத. நீ 10 மணிக்கு மேல செல்ல இருக்கனாலே உன்ட அசுத்தாவி இருக்குன்ற அர்த்தம். என்ன இப்ப எல்லாரும் நீ அடிக்க புரியல, பட்டுக்கிடுத சொல்றத நான் சொல்லிதானே ஆகணும். நிறையவருடைய தலை கீழே போவதில்ல. நான் எங்க வீட்டிலேயே நான் சொல்லுவேன், கேட்க வேண்டாம். படுக்கைக்கு போயாச்சா, செல்ல தூரத்துக்கு போடு, நல்ல தோத்திரம். சில இடத்துல பாஸ்டமா சொன்ன தூக்கம் வரல, செல்ல தூரத்துக்கு போட்டு தோத்திரண்டே இப்படி படுத்துருமா, உன் கண்ணு தானா மூடும், நல்ல புரட்ட வரும், நெல்ல தூங்கிடுவாங்க. காலையில் எழும்பின உடனே அதை பார்க்க கூடாது. காலையில் எழும்பின உடனே யாருடா எனக்கு குட் மார்னிங் போட்டிருக்கிறா, யாருடா எனக்கு செருப்பு மார்னிங் போட்டிருக்கிறா, யாருடா எனக்கு அதை அதெல்லாம் விஷயமே இல்லை. காலையில் எழும்பின உடனே ராக்காலம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு காலையில் எழும்பின உடனே மனதார ஸ்தோத்திரம் சொல்லியாச்சுன்னா அன்னைக்கு மனதார ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. எத்தனை திருப்பி சொன்னாலும் நாங்க திருந்த மாட்டோம் பாஸ்டர். அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்தாத. கர்த்தருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் வருகிறது. அடிக்கடி உன் பிடரியை என்ன செய்யாத, கடினப்படுத்தாத. குறிப்பிட்ட காலங்கள் தான். சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க அது வயசு கோளாறு. என்ன கோளாறு? அந்த என்ன கோளாறு? வயசு கோளாறு. அந்த கோளாறு இருந்தா உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? 10 மணி ஆயிட்டு, சாப்பிட்டாச்சு, குடும்ப ஜெபம் பண்ணியாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, படுக்க போறோம். தூக்கி தூரத்துக்கு மற்றவங்களுக்கு கேட்டக்கூடாதான். அதை ஹார்ட்லெஸ் போட்டு அது 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 நமக்கு வரமாட்டேங்க. போனுக்கு இதுக்கும் ஒரு கனெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்களே, சொல்லுங்களா? சிலர் இந்த வெள்ளை கலர்ல வச்சிருக்கிறோம், சிலர் இந்த கருப்பு கலர்ல வச்சிருக்கோம். அது என்னது? ஹெட்செட். அது கூட நம்மளுக்கு ஞாபகம், நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஹெட்செட்டை போட்டு அம்மா பாத்திரக்கூடாது, அப்பா பாத்திரக்கூடாது, ஒருத்தரும் பாத்திரக்கூடாது. மறுபடியும் நீ வம்புல போய் நின்றுகிட்டு அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னால நீ காமிச்சிட்டு தான் என்ன செய்யணும், இருக்கணும். வேண்டாம். வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வாலிப பையங்களுக்கும் சொல்றேன், வயசானவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுதேன், எல்லாருக்கும் சொல்லுதேன். மனசார கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்குன்னா உன் கையில கொடுத்திருக்க சகல ஆசீர்வாதத்தையும் தேவனுக்கென்று பயன்படுத்துங்க. யாருக்கென்று பயன்படுத்துங்க? உங்க அப்பா உன்னைய பார்க்கல, உங்க அம்மா உன்னைய பார்க்கல, உன் கூட பிறந்தவங்க யாரும் உன்னைய பார்க்கல. ஆனால் உன்னை வாட்சி பண்ணுவதற்கு, மனதார உன்னை ஆசீர்வதிப்பதற்கு மனதார நிறைந்த இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? யார் பார்த்து கொண்டு இருக்கிறாரு? இயேசு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டுன்னா எந்த பாவத்திற்கும் எந்த சாபத்திற்கும் நம்ம ஆளாக மாட்டோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், தேவனை நோக்கி என்ன செய்வோம், பார்ப்போம். அவர்கள் நாங்கள் நினைத்தபடி அல்ல. நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த சபையில நான் நினைத்தபடி அல்ல, நிறைவாய் கொடுக்கக்கூடிய அநேக வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் எழுப்பதான் போறார். அல்லேலூயா.
சில நேரத்தில் ஆச்சரியப்படும், இவங்களா அன்னைக்கு இப்படி இருந்தாங்களே, அதான் சாத்தான் கொண்டு வருத சிந்தை. அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்ததுல அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடு இருந்தபடியினால அந்த உண்மையுள்ள தேவன் அவர்களை உண்மையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் சொல்கின்றன, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்வான்? பெறுவான். கொஞ்சத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான், கர்த்தர் அவனை அநேகத்தின் மேல் என்ன செய்கிறார்? அதிகாரியாக்குகிறார். கொஞ்சம் உன் மனசு சுத்தம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இருதயம் சுத்தம் ஆகிட்டுன்னு சொன்னா, ஒரு நிறைவான ஆசீர்வாதம் வந்து இறங்க போகுது. நிறைவான ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? நான் உங்களுக்கு சொல்றேன், யாரும் நம்மளை பார்க்கல, யாருக்கும் காவலாளி அல்ல. ஆண்டவரே சொல்லிட்டார், எப்பா காயின் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க? என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? காயின் சொன்னதான வார்த்தை என்ன? என் சகோதரனுக்கு நானே காவலாளியா? எப்பா அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி என்ன செய்கிறது? கூப்பிடுத. காயனுக்கு இருதயமே நின்று போயிருக்கும். ஆஹா, யாருடா பார்த்தா? சந்ததியும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, நாங்க ஒரு குடும்பம் தான். எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க 2 பேர் தான். இந்த 4 பேருக்குள்ள யாருடா பார்த்தாங்கிற ஆச்சரியம் வந்திருக்கலாம். இதை எதற்காக சொல்றேன்னா, நீங்கள் அந்த ரங்கத்திலேயோ வெளியரங்கத்திலேயோ தவறுதலாய் ஒன்றை உபயோகிக்கும் போது அதை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு காவலாளி சபை அல்ல, உங்களுக்கு காவலாளி உங்களுடைய பெற்றவர்கள் அல்ல, உங்களுக்கு காவலாளி இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்து உங்களை மனதார ஆசீர்வதிக்க போறார். நேரம் முழங்கால் இருப்போமா? நீங்க நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லல, பல இன்சிடென்ட் வேதாகமத்தில் இருக்கிறதான பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஆசை, இந்த சபை மனதார ஆசீர்வதிக்கப்படும். இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு மனம் இருக்கணும். ஒருவேளை நீங்க என்னை பார்த்து கேட்கலாம், மனம் இல்லாமலையா பாஸ்டர் இருக்கிறேன்ட்டு. வெளி உதடுகள்ல நீங்க மனம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனா இருதயத்துல மனம் வரணும். உள்ளத்தின் ஆழத்துல ஒரு மனம் எனக்கு இருக்கு பாஸ்டர், நான் மனதார ஆசீர்வதிக்கப்படணும். இவ்வளவுதான் என்னுடைய வருமானம். சாரி பார்த்து விதவை சொல்கிறாள், ஐயா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதை சாப்பிட்டுட்டு நாங்க சாகதான் போறோம். ஆனா அந்த இடத்துல எலியா வந்து சொல்றான், ஒரே ஒரு சின்ன அடையை சுட்டு கொண்டு வாமா. அவளுக்கு மனம் இருந்தது, கொடுத்தால். எலியா மனதார அவளை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய நாமத்தினால. இந்த பஞ்சகாலம் 3 வருடம் முடியும் வரைக்கும், இந்த பஞ்சகாலம் முழுவதும் உனக்கு அப்ப குறைவே வராதுமா சொல்லப்பட்டிருக்கிறது. அவளும் சாப்பிட்டாலாம், அவளுடைய பிள்ளைகளும் சாப்பிட்டார்களாம், அவளுடையவர்களும் என்ன செய்தார்களா? சாப்பிட்டார்களா. ஏன் காரணம்? மனம். இன்னைக்கு நம்முடைய மனசு எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சும்மா நம்ம ஆராதனைக்கு வந்தும் போனோன்னு இருக்கக்கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நம்முடைய நிலவரம் மாற்றப்படலை. காரணம் என்ன? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேலோட்டமாக இருக்கிறத தவிர உள்ள ஆழத்துக்குள்ளே நாம் புகுந்து போக முடியவில்லை. இயேசு சொல்கிறார் சீஷர்களை பார்த்து, கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் அந்த படகை போட்டுப்பா, வலையை போட்டுப்பா, உனக்கு கிடைக்குன்ட்டு. இந்த மனசு இப்போ ஆழத்துக்குள்ளே வரணும். மனசு இப்போ எதுக்குள்ளே வரணும்? ஆழத்துக்குள்ளே வரணும். முழங்கால நிற்க முடிஞ்சவங்க முழங்கால நிற்கும். சில வசனங்களை வார்த்தை சம்பவத்தை சொல்லி தான் நான் ஜெபம் பண்ண போகிறேன். இப்போ உங்களுடைய மனசு ஆழத்துக்குள்ளே வரணும். ஆழத்துக்குள்ளே வரும்போது 153 பெரிய வீண்களை அல்ல, எத்தனை வருடம் நீங்கள் ஜீவிக்க போகிறீர்களோ அத்தனை வருடம் உங்களுடைய மனசு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அநேகருக்கு உங்களுடைய கை திறக்கப்பட போகிறது. அநேகத்தின் மேல கர்த்தர் உங்களை அதிகாரியாக்க போறாரு. காரணம் என்ன? சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு மனசு இருக்கா? நான் ஆசீர்வாதம் பெறணும். நான் இயேசுவுக்கு மனசு இருக்கு. அவர் ஆசீர்வாதத்தை நம்முடைய சிரசின் மேலே, நான் உங்களுக்கு சொன்னேன், மயிர் இலையில தான் அந்த கேப் இருக்கு.
முடி அளவில் தான் கேப் இருக்கு. அதை என்ன மில்லின்ட்டு கூட சொல்ல முடியாது. அப்படிதானே பிரதர் நச்சுமுத்து? இந்த முடியினுடைய அளவு என்ன மில்லின்ட்டு நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுல தான் கேப் இருக்கு. ஆனா அதை நம்ம கைட்டு பிடிக்க முடியாது. அந்த அளவுல இருக்க கேப் மாறணும்னா மனம், உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபப்படுங்கள். அந்த மனசை இப்போ நீங்க ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து, எப்பா அப்பா இயேசுவே, நான் மேலோட்டமா சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நான் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள வாரேன். நான் இப்போ கணுக்கால் அளவுல இருந்து முழங்கால் அளவுக்கு வரேன்ப்பா, முழங்கால் அளவுல இருந்து இடுப்பளவுக்கு வாரேன்பா, இடுப்பளவுல இருந்து நீந்தக்கூடிய அளவுக்கு நான் வாரேன்பா. அப்படி நீ ஆழத்துல கொண்டு போய் வைத்து என்னுடைய மனசை பெருசாக்கி, இந்த மனசை ஆசீர்வாதத்தினால நீர் நிரப்பி அநேக காரியங்களை நீர் எனக்கு செய்ய போகிறீர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த சபையில இன்னைக்கு இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற மனசை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் கடன் இருக்கலாம். இதுல இருந்து நான் எப்படி மீள போறேன் அப்படிங்கறத எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் உங்களுடைய மனசை பார்க்கிறார், மனசை பார்க்கிறார், மனசை பார்க்கிறார். மனசை பார்த்து, உங்களுடைய உள்ளத்தை பார்த்து இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. யாக்கோபினுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல தான் அற்புதம். அதே போல உங்களுக்கு அற்புதம் நடக்கக்கூடிய நாள் இதுதான். இந்த நாள்ல உங்களுடைய மனசு சரியாக இல்லை அப்படின்னா எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக, கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. எங்கள் அன்பின் இரட்சகரே, வசனம் தந்தீர் கர்த்தாவே, அதை தண்ணீர்களின் மேல் போடு என்று சொன்னீர், போட்டிருக்கிறேன். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் மனசார, உம்முடைய மனசார ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களும் காணட்டுங்கிறதாம். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற நிலைமையில் ஆசீர்வதிக்கப்படுவோமோ என்கிறத சந்தேகம் யாருடைய உள்ளத்திலேயாவது இருக்கும் என்றால், அந்த சந்தேக பிசாசை முற்றிலுமாய் அவர்கள் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்துள்ளார். முற்றிலுமாய் ஜெயிக்க அவர்களுக்கு உதவி செய்து, ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மனசோடு கூட ஆசீர்வதிக்கப்பட அவர்கள் சுறுசுறுப்பாய் மாறட்டும் கர்த்தாவே. ஆபிரகாமும் சாராலும் சுறுசுறுப்பாய் இருந்ததுனால அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. யாக்கோபு சுறுசுறுப்பாய் இருந்ததுனால அற்புதம் நடந்தது. மக்கதோனியா சபையார் சுறுசுறுப்பாய் ஆண்டவருக்காக செயல்பட்டதுனால அற்புதங்கள் நடந்தது போல இந்த உடைய பிள்ளைகளுக்கு அந்த அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.